Hi, I am Lakshmi and this is Career Educators. இந்த வீடியோவில் exercise 7.1ல இருக்கிற question number 3 solve பண்ண போகிறோம். questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா a particle moves along a line according to the law s of t equal to 2t cube minus 9t square plus 12t minus 4 where t greater than or equal to 0. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா at what times the particle changes direction. இப்போ இந்த problem solve பண்ணலாம். First subdivision, given s of t equal to 2t cube minus 9t square plus 12t minus 4. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா எந்த டைமில் பார்ட்டிக்கல் அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுன்னு கேட்குறாங்க. v of t யோட சைன் சேஞ்ச் ஆகும் போது தான் அந்த பார்ட்டிக்கலோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் we have to find v of t. v of t எப்படி கண்டுபிடிக்கணும்னா s of t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 6t ஸ்கொயர் மைனஸ் 18t ப்ளஸ் 12. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா 6 இன்ட்டு t மைனஸ் 1 t மைனஸ் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் v of t ஈக்குவல் டு 0. v of t ஈக்குவல் டு 0. 6 இன்ட்டு t மைனஸ் 1 into t minus 2 equal to 0. Next என்ன பண்ண போறோம்னா எந்த டைமில் v of t ஓட வேல்யூ சைன் சேஞ்ச் ஆக போதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு டைம் லைன் எடுத்துக்கலாம். இந்த டைம் லைனில் நம்ம 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கணும். ஏன்னா கொஷனில் t greater than or equal to 0 கொடுத்துருக்காங்க. ஸோ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா டீயோட வேல்யூ 0 to 1 டைம் இன்டர்வலில் இருந்துச்சுன்னா v of t யோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். when 0 less than or equal to less than 1 v of t. ஸோ டீயோட வேல்யூ 0லேருந்து 1க்குள்ளே எனி நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டீயோட வேல்யூ 0.5 எடுத்துக்கலாம். v of 0.5 equal to 6 into 0.5 minus 1 into 0.5 minus 2 equal to 6 into minus 0.5 into 0 minus 1.5 equal to 4.5. So t ஓட வேல்யூ 0.5 இருக்கும் போது v of t greater than 0. ஸோ 0லேருந்து 1க்குள்ளே எந்த நம்பர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலும் v of t ஓட வேல்யூ greater than 0 தான் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா டைமோட வேல்யூ 1 to 2 இன்டர்வல் இருந்துச்சுன்னா v of t ஓட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம். when 1 less than t less than 2 v of t. இப்போ டீயோட வேல்யூ 1லேருந்து 2க்குள்ளே எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் t ஈக்குவல் டு 1.5 எடுத்துக்க போகிறேன். v of 1.5 ஈக்குவல் டு 6 இன்ட்டு 1.5 மைனஸ் 1 1.5 மைனஸ் 2 ஈக்குவல் டு 6 இன்ட்டு 0.5 இன்ட்டு மைனஸ் 0.5 ஈக்குவல் டு மைனஸ் 1.5. ஸோ டீயோட வேல்யூ 1லேருந்து 2 டைம் இன்டர்வலில் இருந்துச்சுன்னா v of t யோட வேல்யூ லெஸ் தென் 0 தான் வருது நமக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா டீயோட வேல்யூ கிரேட்டர் தென் 2 இருந்துச்சுன்னா v of t யோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம். டீயோட வேல்யூ கிரேட்டர் தென் 2 இருக்கும்போது டீக்கு நம்ம 2 விட கிரேட்டர் வேல்யூ எது வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நம்ம டீக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். v of 4 equal to 6 into 4 minus 1 into 4 minus 2 equal to 6 into 3 into 2 equal to 36. So t ஓட வேல்யூ greater than 2 இருக்கும் போது v of t greater than 0 தான் நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க v of t வேல்யூஸ்லாம் பார்க்கும்போது டீயோட வேல்யூ 1 to 2 ரேஞ்சில் இருக்கும் போது தான் நமக்கு v of t less than 0 வருது. Therefore, the particle
changes its direction when t equal to 1 and t equal to 2 second. We have completed first subdivision. Next second subdivision solve பண்ண போறோம். Second subdivision என்ன கேக்குறாங்கன்னா find the total distance traveled by the particle in the first 4 seconds. அதாவது particle starting timeல இருந்து 4 seconds வரைக்கும் எவ்வளவு distance travel ஆயிருக்குன்றது தான் கேக்குறாங்க. First ஒரு timeline draw பண்ணிக்கலாம். Starting time 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 இப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கும். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா 0 to 1 டைம் இன்டர்வல்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 1 to 2 டைம் இன்டர்வல்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 2 to 3 டைம் இன்டர்வல்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 3 to 4 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஃபைனலாக எல்லா டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் s of 0 minus s of 1 plus modulus of s of 1 minus s of 2 plus modulus of s of 2 minus s of 3 plus modulus of s of 3 minus s of 4. இப்போ நம்ம s of 0ல இருந்து s of 4 வரைக்கும் செப்பரேட்டாக கண்டுபிடிக்கலாம். s of 0 எப்படி கண்டுபிடிக்கணும்னா s of tல instead of t we have to replace 0. So s of 0 equal to 2 into 0 minus 9 into 0 plus 12 into 0 minus 4 equal to 0 minus 0 minus 0 minus 4 equal to minus 4. So s of 0 minus 4 னு கண்டுபிடிச்சாச்சு. Next s of 1 எப்படி கண்டுபிடிக்கணும்னா s of tல instead of t we have to replace 1. s of 1 equal to 2 into 1 cube minus 9 into 1 square plus 12 into 1 minus 4 equal to 2 minus 9 plus 12 minus 4 equal to 1. So s of 1 1 னு கண்டுபிடிச்சாச்சு. Next s of 2 எப்படி கண்டுபிடிக்கணும்னா s of t equationல instead of t we have to replace 2. s of 2 equal to 2 into 2 cube minus 9 into 2 square plus 12 into 2 minus 4 equal to 2 into 8 minus 9 into 4 plus 24 minus 4. s of 2 equal to 0. இப்போ நம்ம s of 2 கண்டுபிடிச்சாச்சு. s of 3 எப்படி கண்டுபிடிக்கணும்னா s of tல instead of t we have to replace 3. s of 3 equal to 2 into 3 cube minus 9 into 3 square plus 12 into 3 minus 4 equal to 2 into 27 minus 9 into 9 plus 36 minus 4 equal to 54 minus 81 plus 32 equal to 5. So s of 3 5 னு கண்டுபிடிச்சாச்சு. Next s of 4 எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா s of t equationல instead of t we have to replace 4. s of 4 equal to 2 into 4 cube minus 9 into 4 square plus 12 into 4 minus 4 equal to 128 minus 144 plus 48 minus 4. s of 4 equal to 28. Next இந்த values எல்லாம் substitute பண்ண போறோம். Modulus of s of 0 minus s of 1 plus modulus of s of 1 minus s of 2 plus modulus of s of 2 minus s of 3 plus modulus of s of 3 minus s of 4 equal to இப்போ நம்ம values எல்லாம் substitute பண்ண போறோம்.
modulus of minus 4 minus 1 plus modulus of 1 minus 0 plus modulus of 0 minus 5 plus modulus of 5 minus 28 equal to modulus of minus 5 plus modulus of 1 plus modulus of minus 5 plus modulus of minus 23. Modulus இருக்கிறதுனால நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். 5 plus 1 plus 5 plus 23 equal to 34 meter. We have completed second subdivision. Next third subdivision solve பண்ண போறோம். Third subdivision என்ன கேக்குறாங்கன்னா find the particle's acceleration each time the velocity is 0. First acceleration கண்டுபிடிக்கலாம். Acceleration equal to acceleration எப்படி கண்டுபிடிக்கணும்னா we have to differentiate velocity. Velocity ஓட equation என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் 6t square minus 18t plus 12. இந்த equation differentiate பண்ண போறோம். 6 into 2 12t minus 18t differentiate பண்ணா 18. 12 differentiate பண்ணா 0. Next questionல என்ன கேக்குறாங்க எந்தெந்த டைம்ல velocity 0வா இருக்கும்னு கேக்குறாங்க. அதாவது எந்தெந்த values t க்கு substitute பண்ணா v of t 0 வருதுன்னு செக் பண்ண போறோம். v of t factorize பண்ணதுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் v of t equal to 6 into t minus 1 into t minus 2. இந்த equationல t ஓட value 1 substitute பண்ண போறோம். When t equal to 1, v of 1 equal to 6 into 1 minus 1, 1 minus 2. 1 minus 1, 0. 0 into any number, 0. So, v of 1, 0 கிடைச்சிருக்கு. Next, t ஓட value 2 substitute பண்ண போறோம். v of 2 equal to 6 into 2 minus 1, 2 minus 2. 2 minus 2, 0. 0 into any number, 0. v of 2 கண்டுபிடிக்கும் போது நமக்கு 0 தான் வந்திருக்கு. ஸோ நம்ம tக்கு 1, 2 இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும் போது தான் v of t 0 வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு வேல்யூஸையும் ஆக்ஸலரேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். when t equal to 1, acceleration equal to 12 into 1 minus 18. 12 minus 18 equal to minus 6 meter per second square. Next என்ன கண்டுபிடிக்க போறோம்னா when t equal to 2, acceleration equal to 12 into 2 minus 18 equal to 24 minus 18 equal to 6 meter per second square. So ஃபைனலாக எந்தெந்த டைம்ஸில் வெலாசிட்டி 0வாக இருக்குமோ அந்த டைம்ஸில் ஆக்ஸலரேஷன் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். தட்ஸ் ஆல் வி ஹவ் கம்ப்ளீட் திஸ் ப்ராப்ளம். இந்த எக்ஸசைஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம். அதுலேயும் நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். வில் சப்போர்ட் யூ. ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.